Hello students, நம்ம previous classல என்ன பார்த்திருந்தோம்? exercise 1.5 வரைக்கும் பார்த்திருந்தோமா? So இப்போ exercise 1.6 பார்க்கலாம். ஓகேவா? exercise 1.6. So அதுல first sum பாருங்க. If n of a question bookல page number 35 எடுத்துக்கோங்க. 35ல question இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். exercise 1.6ல if n of a is equal to 25, n of b is equal to 40, n of a union b is equal to 50, n of b dash is equal to 25, find n of இது வந்து n of a intersection b and n of u கேட்டிருக்காங்க. n of u னா என்னன்னா யூனிவர்சல் செட். ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. 10th போனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n of a intersection b இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ n of a தந்துட்டாங்க, n of b தந்துட்டாங்க, n of a union b தந்துட்டாங்களா? ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு n of a intersection b கிடச்சிடுமா? ஸோ பாருங்கள், n of a union b வேல்யூ என்ன தந்துருக்காங்க? 50. n of a ஓட வேல்யூ என்ன? 25 ப்ளஸ் n of b ஓட வேல்யூ என்ன? 40. ஓகேவா? மைனஸ் n of a intersection b தான் கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ தெரியாது. ஸோ n of a intersection b அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ 50 இதை ஆட் பண்ண என்ன வரும்? 5. இது ரெண்டு ஆட் பண்ணால் 5, இது 65 வந்துடும். மைனஸ் n of a intersection b வந்துடும். ஸோ 50 இப்படி இங்கே வச்சுட்டு இந்த மைனஸ் 65 நான் இன்சைட் கொண்டு வந்துட்டேன். ப்ளஸ் 65 ஈக்குவல் டுக்கு இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் 65 ஆகுமா? ஈக்குவல் டு n of a intersection b. இங்கே மைனஸில் இருக்கா, அந்த மைனஸ் இங்கே வரும். ஸோ 65ல் 50 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 15 வருமா நம்மளுக்கு? 65 மைனஸ் 50 போட்டால் என்ன வரும்? ஸோ இது மைனஸ் பண்ணால் மைனஸ் 15 வரும். 65ல் 50 போயிடுச்சுன்னா 15, பிக்கஸ்ட் நம்ம சைன் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n of a intersection b. ஸோ இந்த மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் கேன்சல் ஆகிட்டு 15 இஸ் ஈக்குவல் டு n of a intersection b. அப்போ n of a intersection b இஸ் ஈக்குவல் டு 15. இதுதான் ஆன்சர். n of a intersection b கிடச்சிருச்சா நம்மளுக்கு? இதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? n of u மீன்ஸ் யூனிவர்சல் செட். ஸோ நம்மளுக்கு யூனிவர்சல் செட் வேணும்னாலே நம்மளுக்கு என்ன வேணும்? காம்ப்ளிமெண்ட் வேணும். சரியா? ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் வேணும். இங்கே பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள், n of b காம்ப்ளிமெண்ட் தந்திருக்காங்க. சரியா? n of b காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 25 தந்திருக்காங்க. ஸோ யூனிவர்சல் செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n of b ப்ளஸ் n of b காம்ப்ளிமெண்ட். இங்க நீங்கள் எப்படி எடுக்கலாம்? n of a ப்ளஸ் n of a காம்ப்ளிமெண்ட்டுன்னு நீங்கள் எடுக்கலாம். பட் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து b காம்ப்ளிமெண்ட் தந்தனால b காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு இருக்குது, n of bயும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டும் எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். a போட்டிங்கன்னா n of a மட்டும்தான் இருக்குது. n of a காம்ப்ளிமெண்ட் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் தரல. ஸோ b காம்ப்ளிமெண்ட் தான் தந்திருக்காங்க. அதனால நான் n of b ப்ளஸ் n of b காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கேன். n of b என்ன? 40 ப்ளஸ் n of b காம்ப்ளிமெண்ட் என்ன? 25. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 65 வரும். இப்போ n of u நம்மளுக்கு என்ன? 65. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் ஓவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்மில் இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகேவா? இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா n of a வந்து 300, n of a union b என்ன தந்திருக்காங்க? 500, n of a intersection b 50, n of b காம்ப்ளிமெண்ட் வந்து 350. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் n of b and n of uன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் n of b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் இங்கே பாருங்கள், n of a இருக்குது, n of a union b இருக்குது, n of a intersection b இருக்குது. இங்கே யூஸ் பண்ண ஃபார்முலாவே நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன் n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. பாருங்கள், n of a intersection a union b ஓட வேல்யூ என்ன தந்திருக்காங்க? 500 ஈக்குவல் டு n of a என்ன? 300 plus n of b என்ன நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் n of a intersection b என்ன? 50.
ஸோ 500 இஸ் ஈக்குவல் டு 300ல் 50 போயிடுச்சுன்னா 250 ப்ளஸ் என் ஆஃப் பி. ஸோ இந்த ப்ளஸ் 250 இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் 250 என்னமா 500 மைனஸ் 250 இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 500ல் 250 போயிடுச்சுன்னா 250 வரும். ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அப்போ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 250. இதுதான் நம்ம ஆன்சர். புரிஞ்சுதா? இது அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கலாம். இங்கே என்ன தந்திருக்காங்க? பி காம்ப்ளிமெண்ட் தந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ நம்ம என் ஆஃப் பி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? 250. இப்போ 250 ப்ளஸ் என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் என்ன? 350. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 250 350னா இது 0, பேலன்ஸ் 1, 4 சாரி 3 3 600 வரும். இப்போ என் ஆஃப் யூ என்ன வரும்? நம்மளுக்கு 600 வரும். ஸோ ஃபஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். ஸோ இப்போ தேர்டு சம் பாருங்கள். வெரிஃபை என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c ன்னு தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கரெக்டானு செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன தந்திருக்காங்க. இங்கே n of a யூனியன் b யூனியன் c தந்திருக்காங்களா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a யூனியன் b யூனியன் c கண்டுபிடிக்கணும். யூனியன்னா நம்ம மூணுமே சேர்த்து எழுதணும். மூணுமே சேர்த்து எழுதினா என்ன வரும் பாருங்க. ஏ பி சி டி இருக்கு, டி இ எஃப் இருக்கு. எஃப்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஹெச் இருக்கு, ஜி இல்லை. ஸோ சேர்த்து எழுதிட்டுமா? ஏ பி சி டி இ எஃப் ஹெச் இருக்கு. ஸோ நம்ம எதுவும் மிஸ் பண்ணல, கரெக்டாக எழுதிட்டோம். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சினா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிடுங்க. எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து நம்மளுக்கு 7 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். நம்ம இதை எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வரலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ என்ன இருக்குது நம்மளுக்கு? 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? என் ஆஃப் பி. என் ஆஃப் பினா நம்பர் ஆஃப் பி. பி செட்டில் எவ்வளோ உள்ள எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3 4. அதுக்கப்புறம் என் ஆஃப் சி. என் ஆஃப் சியில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 1 2 3 4. அது 4 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் சி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் எது எதெல்லாம் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சி காமனாக இருக்கா? ஸோ சி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இ காமனாக இருக்கா? இ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃப் காமனாக இருக்குது. சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? சிஇஎஃப். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்மளுக்கு என்ன வரும்? 1 2 3. எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது கவுண்ட் பண்ணி எழுதினா போதும். அப்போ 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் சி, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சி தந்துருக்காங்களா? ஸோ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கும் போது பிக்கும் சிக்கும் காமனான எலிமெண்ட்ஸ் பாருங்கள். என்ன இருக்குது? சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. ஸோ சி. எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது, எஃப். ஓ சிஎஃப் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி நம்மளுக்கு என்ன வரும்? 2 வரும். 2 எலிமெண்ட் தானே இருக்குது. ஸோ 1 2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏக்கும் சிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் பாருங்கள். ஏக்கும் சிக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஏஏ இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சிசி இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்எஃப் இருக்குது. சரியா? ஏசிஎஃப் இது மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ என்ன எழுதிக்கலாம்? ஏசிஎஃப். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி நம்மளுக்கு என்ன வரும்? 1 2 3. ஓகேவா? வந்துருச்சா? நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு, பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். மூணுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாமா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் காமனாக இருக்குது, மூணு செட்லேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். சி காமனாக இருக்கா, 3 செட்லேயும் சி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எஃப் இருக்குது, 3 செட்லேயும் எஃப் இருக்குது. மற்றதில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இருக்குது, சியும் எஃப் மட்டும்தான் 3 செட்லேயும் இருக்குது. வேறு ஏதாச்சும் இருக்கா, வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ சி எஃப். இப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2 கிடச்சிருச்சா. நம்ம கொஷினில் சொன்னது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா. ஸோ பாருங்கள், அங்கே கொஷின் ஒரு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி தந்திருக்காங்களா, வெரிஃபை n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி ப்ளஸ் n ஆஃப் சி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்துடும் ப்ளஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா. ஸோ n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 7 இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன, 5, n ஆஃப் பி 4, n ஆஃப் சி 4. ஸோ n ஆஃப் ஏக்கு பதிலாக 5, n ஆஃப் பிக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், n ஆஃப் சிக்கு பதிலாக 4. ஓகேவா. மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன, n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3 மைனஸ் பி இன்டர்செக்ஷனோட வேல்யூ என்ன 2, n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி என்ன 2 மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன 3 ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன 2. ஓகேவா. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5 + 4 என்ன வரும் நம்மளுக்கு, 9 + 4 வந்து 13 வரும். 13 இங்கே மைனஸில் இருக்க 13 + 2 இங்கே ப்ளஸில் இருக்கா. ஸோ 13 + 2 நம்ம 15ன்னு போட்டுக்கலாம். என்னது 15ன்னு போட்டுக்கோங்க. இப்போ மைனஸ் டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3 + 2 5 + 3 8 வரும், -8. ஸோ 15ல் 8 பேஜில் நம்மளுக்கு என்ன வரும், 7 வரும். அப்போ 7 இஸ் ஈக்குவல் டு 7 வந்துருச்சா. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் இந்த சம். சரியா. ஸோ அதே மாதிரி செகண்ட் சம், இதில் தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3 5, பி இஸ் ஈக்குவல் டு 2 3 5 6ன்னு இருக்குது. இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, இது நீங்கள் தான் போடணும். ஓகேவா. ஸோ தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் ஹோம் ஒர்க்கு. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா. இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்கள், யூனிவர்சல் செட் தந்திருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, ஏங்கிற செட் தந்திருக்காங்க, பிங்கிற செட் தந்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டுக்கு எந்த வேல்யூமே இல்லை. ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் தந்திருந்தாங்கன்னா தான் நம்ம யூனிவர்சல் செட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன ஏ பிங்கிற 2 செட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ ஏ யூனியன் பியும் கண்டுபிடிச்சிடலாம், ஏ இன்டர்செக்ஷன் பியும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், n ஆஃப் ஏ யூனியன் பி. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏ யூனியன் பின்னா ஏ பிங்கிற செட்டை சேர்த்து எழுதிடலாமா. அப்போ என்ன வரும், 1 2 3 4 5 8 10. இதுதான் ஏ யூனியன் பி. இந்த 2 செட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதிருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போ n ஆஃப் ஏ யூனியன் பின்னா என்ன வரும், நமக்கு உள்ளே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இதுலேயும் 7 இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்கள், n ஆஃப் ஏக்கு n ஆஃப் ஏ எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க. ஏங்கிற செட்டிங் இருக்குது. n ஆஃப் ஏ எவ்வளோ, 1 2 3 4 5. அதே மாதிரி n ஆஃப் பி எவ்வளோ, 1 2 3 4 5, அதுவும் 5 தான் இருக்குது. ஸோ n ஆஃப் ஏ n ஆஃப் பி 5. நெக்ஸ்ட்டு n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்களா. ஸோ அது ஃபஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்னு பாருங்கள். எது காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 8 காமனாக இருக்குது, 10 காமனாக இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சாச்சா ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா. நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா. சரி, இந்த ஃபார்முலா எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. So n of a union b எவ்வளோ 7 is equal to n of a எவ்வளோ 5, n of b 5 minus n of a intersection b எவ்வளோ 3. இந்த மைனஸ்க்கு மைனஸ். ஓகேவா. ஸோ 7 is equal to 5 plus 5 10 minus 3.
இப்போ 7 இஸ் ஈக்குவல் டு 7 வந்துச்சா. ஸோ இது ஈக்குவலாக வந்துச்சு, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா, அவ்வளோதான் சம்ஸு. ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம்லேருந்து வேர்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எகைன் அந்த சம் சொல்லித்தரேன். தேங்க்யூ.